அதை நான் மீண்டும் சொன்னேன், இந்த அன்னதானத்துக்குள்ள உங்களை எல்லாத்தையும் இணைச்சு கொள்ளுங்க. ஏன்னா நீ விடுதலை ஆகணுங்கிற, நீ பொன் பொருள் எல்லாத்துக்குள்ள இருந்து விடுதலை ஆக மாட்ட. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ விடுதலை ஆகி வந்தன்னா என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் என்னன்னா, பணம் என்பது சும்மா நம்ம வாழ்றதுக்கான தேவைக்குதா, அதுவே இருந்து நம்ம போய் இறைவனை, அந்த பணத்தை அள்ளிட்டு போய் இறைவனை அடைய முடியாது. இப்ப பணத்தை அள்ளியாந்து கொடுத்து குருநாதா எனக்கு வாழ்க்கை கொடுன்னா அவர் கொடுக்க மாட்டாரு. பணத்தை அள்ளிட்டு போனா ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் வேணா பண்ணி விடுவாங்க, இல்ல வேற எங்கேயாவது போய் பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான பொருளை கொடுப்பாங்க. ஆனா குருவிடமோ இல்ல நீங்க சொல்ற இறைவன் இடமோ பணம் கொடுத்தா அங்க ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அவரு அதுக்கு பிரியாரிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப விடுதலை என்பது என்ன? அப்ப ஒரு நாள் இந்த அன்னதானத்துக்குள்ள உன்னைய ஈடுபடுத்திக்க அப்படின்னா இதுதான் விடுதலைக்கான ஒரு தீர்வா இருக்க போகுது உனக்கு. அப்ப நீ என்ன ஆகும்னா எல்லாத்தையும் இழக்கணும், அதுல இருந்து காசு சேர்க்க கூடாது. என்னன்னா அன்னதானம்ங்கிறதோ ஒரு ட்ரஸ்ட்ங்கிறதோ பணத்தை சேர்க்கிறாங்க, சேர்க்க கூடாதுங்க. அதுல இருந்து விடுதலை ஆகணும், அதுதான் முக்கியம். அப்ப ஒரு விஷயத்தை கொடுத்து கொடுத்து என்ன ஆகும், அங்க ஒன்றும் இல்லை, கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னா நீ விடுதலை ஆயிருக்க. அப்ப உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உண்மையான அந்த இறையை தேடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, அப்ப நீ ஒன்னு ஒன்னா கொடுத்து அந்த உண்மையான ஒன்னை இறை பணியில ஈடுபடுத்திக்கும் போது அப்ப அவர் இந்த அடிநாதமாக இருக்கக்கூடிய உன் உடலை உள்ள என்ன பண்ணுவார், அணையா அடுப்ப உள்ள எரிய வைத்து இந்த வேலையை செய்யணும். அப்ப ஒரு நாள் உன்னுடைய உடல் மாறி உன்னுடைய வடிவங்கள் மாற 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 என்ன பண்ணுவான்னா உணவுல இருந்தும் தூக்கத்திலிருந்து நீ விடுபடுவ. அப்ப நீ என்ன பண்ணுவ, ஜீவகாருண்யம் அன்னதானம் கொடுப்ப. ஆனா நீ அன்னதானமே உண்ண மாட்ட. நீ என்ன பண்ணுவ, உணவே உண்ண மாட்ட. உணவு உண்ணாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ராமலிங்க சுவாமிகள் அன்னதானத்தை தோற்றி வைத்தார். அவரு சாப்பிட்டாரா? அதான் கேள்வி. 3 வேளையும் உட்காந்து சோற தின்னாரா? அந்த சமையலை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிறதான் கேள்வி. அப்ப அங்க என்னன்னா உணவே உண்ணாத ஒருத்தரிடம் இருந்து உணவு பரிமாறப்படுகிறது. அப்ப அதுல இருந்து என்ன நோக்கம், நம்மளும் என்ன சொல்றோம், இங்க உணவு உண்பவர்கள் கூட ஒரு நாள் இந்த உணவுல இருந்து விடுபட்டு விடுவார்கள். அப்ப என்ன ஆகும், நாங்கள்லாம் இந்த குரூப் எல்லாம் என்ன பண்ணுவோம், உணவுல இருந்து விடுபட்டுட்டோன்னு அடுத்த குரூப்புக்கு என்னன்னா உணவு சாப்பிடணுமா, நீங்க உள்ள முடியாத, நாங்கெல்லாம் சோறு திங்காத பார்த்தீங்க அப்படின்னு இங்கிட்டு விலகிக்குவோம். அடுத்தது சோறு திங்கிறவன் ஒருத்தன் வருவான், அவன் சோறு திங்காம மாறிடுவான், அடுத்த உணவு விடுவான். அதே மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறான்ல ஒருத்த தூங்குறதே விட்டுருவான். அடுத்த தூங்குறான்ல நீங்க தூங்குங்க, நாங்கெல்லாம் தூங்குறதே விட்டுட்டோம்மா. அடுத்து இவன் தூங்கிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் எல்லாம் செத்து போய் கிடக்குறான்ல, அந்த மாதிரி இவங்க சாகிறதே விட்டுருவாங்க. புரியுதுங்களா? இப்ப சாகாமே நிற்பாங்க. அடுத்து இன்னொருத்த என்ன சொல்லுவாங்க, சாவ தயாரா இருக்கீங்களா, நீங்களும் முடியுங்க நீங்க நின்னுக்குங்க முன்னாடி அப்படின்னா இப்ப அங்க மரணம் இல்லாமல் போய்விடும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அதுக்கு எப்படி ட்ரைனிங் பண்றாங்கன்னா, முதல் ட்ரைனிங் உணவு கட்டுப்பாடு இல்லை, மொத்தமாவே உணவே இல்லாம உயிர் ஒன்னால இயல்பா வாழ முடியுமா, அதாங்க மெயின். கட்டுப்பாடோட வாழ்றது கிடையாது. உணவு எடுக்காம நீ கேஷுவலா நடக்கணும், பேசணும், ஓடணும், உட்காரணும், நிக்கணும், இது உன்னால முடியுமா? அது அடுத்தது உறங்காமே நீ வாழணும். அடுத்த செக்ஷன் வந்துடுது உனக்கு. அப்ப உறங்காம உணவு எடுக்காம நீ வாழ தொடங்குற. அடுத்த கட்டமா என்ன ஆகும், உறங்காத உனக்கு சாவு என்ற உறக்கம் வராதுன்றான். இந்த உறக்கம் தான் சாவுக்கான ட்ரையலு. இந்த உறக்கத்தை எவன் விட்டு ஒழிக்கிறானோ, அது விட்டா அதுவா நீங்க விட முடியாது, அதுவா விடும். தியானத்துல விட்டு ஒழிக்கும் போது மரணம் என்ற உறக்கத்தையும் விட்டு ஒழித்து விடுவாய். இதுதான் ரொம்ப முக்கியமான. அப்ப இந்த 3 வடிவத்தையும் எங்கிருந்து பண்ண முடியும்னா ஜீவகாருண்யத்திலிருந்து தான் பண்ண முடியும். அப்ப இந்த ஜீவகாருண்யத்துக்கு முக்கியமாக இருப்பது எதுன்னா அந்த குருவோடைய அந்த பிடிச்சுக்கிறது, அவரே கதின்னு பிடிச்சுக்கிறது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அது வேற எதுவும் நம்ம அதை விட்டு விலகி போய் இமேஜினேஷன்ல எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறாங்க. நீங்க இமேஜினேஷன்ல என் போட்டோ வச்சுட்டு ஊர்ல சோறு போட்டுக்கிட்டு இருந்தா அது பேர் ஜீவகாருண்யம் இல்லைங்கிறாங்க. அந்த இமேஜினேஷன்ல பண்ணாத. ராமலிங்கம் சுவாமி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நானும் என்ன சொல்றேன்னா, நான் இருக்கிற இடத்துல ஜீவகாருண்யம் தானாக நடக்குதில்ல, நீ ஊருக்கு ஊரு ஜீவகாருண்யம் பண்ணாத. புரியுதா?
அந்த எந்த ஜீவகாரணியமா அவர் தோற்றி வைத்தாரோ அதுக்குள்ளே உட்காந்துக்க. அங்க போ, அங்க ஒரு வேலை செய்ய, அதிலிருந்து விடுபட்டு வா. நீ தனியாக போய் ஜீவகாரணிய ஒண்ணு பண்றேன்னு ஒரு கிளைய ஆரம்பிச்சனா அதுல இருந்து விடுபட்டு வரமாட்ட. சாமி சொன்னார் சாமி சொன்னார் சாமி சொன்னார்னு சாகுற வரைக்கும் சோறு போட்டுட்டு செத்து போயிடுவார். புரியுதா? அதை செய்யாதே, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள போய் மாட்டிக்காத. நீ ஒரு கிளை பிராஞ்சி ஆரம்பிக்காதங்கிற, நீ ஒரு கிளை பிராஞ்சி ஆரம்பிக்காத, குட்டி குருவா மாறாத. புரியுதா? பெரிய குருவா மாறுங்கிற. சின்ன குட்டியோண்டு குருவாலாம் மாறாத, பெரிய குருவா மாறு. நல்லா பெருசா வளரு, நல்லா வா. புரியுதா? தாய் 8 அடி பாஞ்சா புள்ள எத்தனை அடி பாயும்? அப்ப நான் குட்டி குருவாய்க்கிறேன், நீ பெரிய குருவா மாறி 16 அடி பாய்ங்கிற. அதுதான் வேணும். அதை விட்டுட்டு நீ ஒரு குட்டி குருவா மாறுறேன்னு அங்கங்க பிரான்ச் ஓபன் பண்ணாத. அதுதான் விஷயம். அப்ப வடலூர்ல ஒரு உணவு அளிக்கிறாருன்னா அவர் தோற்றி வைத்த இடத்துல நீ போய் நின்று ஒரு பணி செஞ்சு அதோட விட்டுட்டு அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை செய்து கொண்டு முன்னேறதுக்கு வழி என்ன, அதை பாரு. புரியுதா? அவ்வளவுதான். நீ இருக்கிற இடத்துலயே ஒரு காரணியம் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து உன்னால விடுபட்டு வர முடியும். நீங்க நல்லா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே கணக்கெடுத்து பாருங்க. அன்னதானம் போனவன் ஒருத்தன் கூட தப்பித்து வந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் அன்னதானம் போட்டுட்டு செத்து போயிடுவாங்க. நீங்க எவனையாவது ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க என்கிட்ட. 30 ஆண்டுகள் எங்க குடும்பத்துல அன்னதானம் பண்ணவன அவங்க அன்னதானம் போட்டுட்டு செத்துதான் போயிருப்பாங்க. அந்த வேலையை விடவே முடியாது. எங்க தாத்தா போட்டாரு, எங்க அப்பா போட்டாரு, நான் போட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து விடுதலை ஆக மாட்டாங்க. அப்ப அதுவே அவங்களுக்கு என்னன்னா ஒரு மனநோய் மாதிரி ஆயிரும். இதை போடலன்னா அவ்வளவுதான் இருக்கு. ஐயோ சாமி குத்தமாயிரும், நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துடும், நம்ம அப்பா செஞ்சது தாத்தா செஞ்சது ஒரு 10 பேத்துக்காச்சும் நம்ம போடணும்பா அப்படிங்கிற மாதிரி ஆகி மன உளைச்சல் ஆகி மனநோய் வந்துடும். அவனுக்கு தூக்கம் வராது, தியானம் எல்லாம் பண்ண மாட்டான் அவன். புரியுதா? அவன் வைத்தியம் முடிச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்து இருப்பான். அப்ப அதிகமாக காசு கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க, அவனால எங்கேயுமே விடுபட்டு போக முடியாது. நீங்க சோறு போடுங்க சோறு போடுங்க சோறு போடுங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? திருவண்ணாமலையில 1 2 பிராஞ்ச் வச்சோமா, 3 வச்சிருவோமா, 4 வச்சிருவோமா, 5 வச்சிருவோம்னா 5 6 7. அவர் ராமலிங்க சுவாமி சொல்றாரு, ஒரு இடமா கடந்து 7க்கு வாடானா 7 பிராஞ்ச் வச்சுட்டு உட்காந்துருக்க. எங்கடா உங்க பிரச்சனை? நான் சொன்ன 7 என்ன, நீ பாக்குற 7 என்ன? இது என்ன வேலை? இது எதற்கு இந்த வேலை? வேண்டாம். ராமலிங்க சுவாமி மாதிரி என்ன மாதிரி ஒரு குரு வளர்றாங்க, வெளியில தெரியுறாங்கன்னா 10 மக்கள் வருவாங்க. அவங்க உனக்கிட்ட ஒரு செல்வம் கொடுப்பாங்க, அதனாலே நீ தோத்து போயிருவாங்கிறாங்க. அப்ப ரொம்ப கவனமா இரு. புகழ் வரும்போது கவனமாக இரு, பேர் வரும்போது கவனமாக இரு, ஒரு பிரபலமான குருவிடம் இருக்கும் போதும் கவனமா இரு. ஏன்னா உன்னை காலி பண்ணிடுவாங்க. நீ அங்க எப்படி இருக்கணும்னா பிரபலமான குரு கிட்ட பிச்சைக்காரனா இருக்கணுங்கிறாங்க. நீ பெரிய என்ன பண்ணணும், ட்ரஸ்ட்ல செக்ரட்டரியா இருந்தா செத்து போயிடுவார். முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணிடு. நம்ம ட்ரஸ்ட் வேற. ஏன்னா நம்ம ட்ரஸ்ட்ல பிச்சைக்காரனா இருந்தா தான் ட்ரஸ்ட்ல செக்ரட்டரியாவே இருக்க முடியும். குவாலிட்டியே என்னன்னா நீ பிச்சைக்காரனா இருக்கணும், இல்லைன்னா பைத்தியம் மாதிரி இருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எப்படின்னா, நீங்க ட்ரஸ்ட்ல இங்க வேலை செய்யணும்னா பைத்தியமா இருக்கணும், இல்லைன்னா பிச்சைக்காரனா இருக்கணும், இல்லைன்னா என்ன செய்யறேன்னு உனக்கே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தா தான் இங்க ட்ரஸ்டில இருக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஆக்கிரும் அந்த அலைவரிசை, வேலை செய்ய முடியாது. அப்ப தன்னையே மறந்து விடுவாங்க. அதான் அந்த அலைவரிசையோட தாக்கம். தன்னை மறந்து அவங்க அப்படியே ஒரு பறவை மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சில கதாபாத்திரத்தை நீங்க நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்களே பாருங்களேன், தியானத்துல எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க. அவங்க பறவை மாதிரியே இங்க நினைப்பாங்க, அங்க நினைப்பாங்க, அவங்க இப்படி போயிட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டா என்னன்னு தெரியலம்பாங்க. ஏன் இப்படி போயிட்டே இருக்கீங்க? நான் நிறைய வாங்க என்னன்னே தெரியல, இது இப்படிலாம் ஒரு நிலை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகும். அப்புறம் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு விசேஷமான குரு, பிரபலமான குரு கிட்ட கோடிக்கணக்கா பணம் வரும். சாக போறவன் தான் அங்க போய் உட்கார்ந்துக்கணும். வாழணும்னு நினைக்கிறவன், மரணம் இல்லாத பெருவாள் உட்கார்ந்துருக்கவன் அந்த அறை பக்கமே போக கூடாது. பத்மநாதன்ல இருக்கிற 7 அறை இருக்குல்ல, அதை திறக்கவே கூடாது. மெயின் அறை ஏதோ அங்க போயிட்டு ஓடி போயிடணும் கோயிலை விட்டு. அங்க அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதுதான் எப்பயுமே நான் சொல்றது, அந்த செயலுக்குள்ள மாட்டிக்க கூடாது. நம்ம உலகம் என்ன பண்ணுன்னா அந்த புகழோட மாட்டி வச்சு தூக்கிட்டு போகும்.
அதுக்குதான் அவங்க ஒரு குருங்கிறது எப்படி உருவாகணும்னா எரிக்கக்கூடியவரா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தா அது எரிக்கணும். அப்ப நீ எரிக்க தெரியாதுன்னா அது மாயையா மாறிடும், அது எண்ணமா மாறிடும். இதுதான் வடிவம். புரியுதுங்களா? அப்ப ஒரு பொருளை நீ எடுக்க கூடாது, அத அப்படியே எரித்து அங்க போய் அங்க போய் பாருப்பா அப்படின்னா இதுதான் அங்குள்ள இருக்கு. அப்ப தூங்குற பிள்ளை ஒருத்தர ஒரு தட்டி, என்னப்பா தூங்கிக்கிட்டு இருக்கியா, எந்திருப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதே போல சுடுகாட்டுல தூங்குறான்ல அப்படின்னா அவனுடைய உடல் கிடையாது, அவனுடைய உயிர் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கும். அதை எழுப்பி போய் ஒரு பிறப்பெடுத்துட்டு கரெக்டா இப்பயாச்சும் ஒழுங்கா அவன் வேலையை பண்ணிட்டு ஒழுங்கா வந்து சேரு அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறது. இதுதான் ஜீவகாருண்யம். அப்ப தியானத்தில் இருக்கும்போது தூக்கத்தில் எழுப்புவான் குரு. அப்ப தூக்கத்தில் எழுப்பிட்டான்னா அவன் மரணத்தை வென்றுட்டான்னு அர்த்தம். இப்ப அதனால நைட்ல எல்லாம் தூங்காம இருந்து பைத்தியம் ஆயிடாதீங்க. புரியுதா? அவனே எழுப்புவான். புரியுதா? அவனே எழுப்புவான். அப்ப அவன் எழுப்புறான்னா உடல்ல இருக்கிற தன்மைகள் மாறும்போது, நரம்பு மண்டலம் மாறும்போது, உடலுடைய அனைத்து தன்மையும் மாறும்போது தூக்கம் விடும். இதுக்குதான் குழந்தை மாதிரி நான் வகுப்புல என்ன சொல்லிட்டேன்னா, அந்த பாற்கடல்ல அந்த பிழிவாங்கல நாகத்தை எடுத்து கொண்டு என்ன பண்றாங்க, அமிர்தம் பிழிகிறாங்கள, அந்த மாதிரி கீழே இருந்து ஒவ்வொரு சக்கரமும் குண்டலினி சக்தியாக மேலே இருந்து போகும்போது நாகமாக இருக்கும். அந்த நாகம் மேல போய் 6 சக்கரம் வரைக்கும் நாகமா இருக்கும். 7வதுக்கு போகும்போது நாகம் இருக்காது. அதே நாகம் என்ன பண்ணும், ஒளி அதோடைய கல்லை கக்கிரும். அப்ப அங்க என்ன பண்ணும், அந்த நாகம் இருக்குல்ல, அந்த நாகத்தை 6 படையை கடந்த நாகத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ரெண்டும் இணைஞ்சிரும். இப்படி 2 இருக்குல்ல, இதை பிழியுமா. இதை எப்படி பிழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க, எனக்குள்ள நடந்ததை சொல்றேன். 2ம் நடுநாடியா இருக்கு பாத்தீங்களா, நடுநாடின்னு சொல்லுவாங்கல்ல, நடுவுல இருக்கு பாருங்க, தொப்புள்ள இருந்து நடு நாடியில வந்து போய் மூளையை போய் உச்சி தலையை போய் முட்டும் ஒரு நடுநாடி இருக்கு. இந்த நடுநாடி கிட்ட 2 நாடியை இணைந்து பின்னி 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 மலைப்பாம்பு வந்து ஒரு உடலை பின்ற மாதிரி பின்னி முறுக்கி முறுக்கி முறுக்கேறி 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 அலைவரிசைய உருவாக்கி 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 துணிய கசக்கி புளியிற மாதிரி இந்த 2 நாடிகளும் தன்னைத்தானே எப்படி முறுக்கிக்குமா. அப்ப முறுக்கேறி 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 என்ன பண்ணனா மொத்தமாக முறுக்கி எதுன்னு தெரியாம போயிருமா. அப்ப மொத்தமா முறுக்கி என்ன பண்ணனா, அது முறுக்கும் போது அதுல இருந்து ஒரு ரசம் வருமா. அந்த ரசம் எங்கேருந்து வரும், தலையிலிருந்து சொட்டுமா. அதுதான் பிரபஞ்சத்துடைய அந்த ரசவாத கலைன்னு சொல்றோம்ல, மரணம் இல்லாத பெருவாளுக்கும் காயகல்பத்துக்கும் முக்கியமான இந்த தேகம் பொன் போன்ற மாறுவதற்கு முக்கியமான ரசம் எங்கே நீ அருந்த வேண்டும் என்றால், நாகம் தன் உடலையே என்ன பண்ணனா ரசமா பிழியுமா. பிழிந்து அந்த நீரை முழுசா ஒன்னா டிராப் டாப்பா இறக்கி 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 உள்ள விடுமா. அப்ப மொத்த நாகத்தோட உடலையும் பிழிந்து ரசமாக எடுத்துருவாங்களாம். புரியுதுங்களா? அப்ப அங்க நாகமே இல்லாம போயிடும். அப்ப இந்த உடல் என்ன ஆகும், இந்த தேகம் அழியாது. இந்த தேகம் பரகாயுதம் செல்லக்கூடிய தேகம். இந்த தேகம் என்ன தேகம், ஒளி தேகமாக மாறி போயிடும். ஏன்னா அந்த ரசத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு. அப்ப அங்க என்ன ஆகும், மேல கல்ல கொடுத்துருச்சு, 7ல கல்லு தான் ஒளி. இப்ப புதன் ஒரு கிரகம் இருக்குல்ல, கல்லு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கல்ல கொடுத்துருச்சு மேல. அப்ப அதோடைய உடலை ரசமா கொடுத்துருச்சு. அந்த ரசம் உடலை வந்து என்ன பண்ணிருச்சு, தேகத்தை பக்குவமாக மாத்தி பசி இல்லாம தூக்கம் இல்லாம மாத்தி விட்டுருச்சு. புரியுதுங்களா? அடுத்தது அந்த கல்லு சுவாசமே சுவாசிக்காது. அது கல்லு, அது அலைவரிசையை தான் தாக்கும், அது காற்றாதான் இருக்கும். இப்ப இந்த கல்லுல இருந்து வர்ற அலைவரிசை இந்த தேகம் சுத்தமா மாறினுச்சு இல்ல, இந்த தேகம் முழுக்க காற்ற நிரப்புமா. புரியுதுங்களா? அப்ப இந்த தேகம் என்ன ஆகும், அப்ப ராமலிங்க சுவாமி போய் ஒரு அறையில மறைஞ்சுக்கிறதுல லாஜிக் இருக்குல்ல, இதான் லாஜிக். அப்ப இப்படித்தான் அனுபவத்தை பெற முடியும். அப்ப தியானத்துக்குள்ள இது ஒரு பக்கம் நிகழும். இது அந்த ஜீவகாருண்யம் சொல்ற மாதிரி ஒரு அனுபவம் பெற்ற குருவோட இருக்கும்போது
அவர் காட்டுகிற பாதையில நீ பிடிச்சு நிற்கும் போது இதை தானா கீழிருந்து மேல வரை இந்த பணி நடக்கும். இந்த பணி நடப்பதுல தொய்வு ஏற்பட்டாலோ, இந்த பணி பாதையிலே நின்றாலோ, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் உதவி இதற்கு மேல உன்னால செய்ய முடியலன்னா பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், பாற்று கொள்ளலான்னு சொல்லி அவர் களத்தில் இறங்கி உன்னுடைய பணியை முடிச்சு நீ போ, சுடுகாட்டுல போய் படுக்காத, கொளுத்த வேண்டாம், புதைக்க வேண்டாம், போயிட்டு வா, எங்க போகணுமோ அங்க போ அப்படின்னு சொல்லி அந்த வேலையை முடிச்சு விட்டுருவோம். எடுத்துக்க முடியுமா இல்ல, அதுதான் எடுத்துக்க முடியுமா இல்ல, இதை யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். நீயே வேண்டான்னு சொன்னாலும் இது விடவே விடாது. உன்னை அடிச்சு மண்டையில கொட்டி உன்னை சண்டை போட்டு கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துடும். புரியுதா? ராமானுஜரை துரத்தினாங்க பத்தியா, அந்த மாதிரி இது துரத்தும், உன்னை விடாது, விடவே விடாது. நீ சுடுகாட்டுக்கே போக முடியாது. நீ போனாலும் அந்த கேட்டை உடச்சி தூக்கிட்டு ஓட்டியாந்துடும். புரியுதா? ஆமா, நாம என்ன சொல்லுவோம், யாரை கேட்டா செத்துன்னு சுடுகாட்டுல போய் உன்னை எழுப்புவேன். இது உண்மை. இது நாம இதுக்காக, இது பெருமைக்காகலாம் சொல்லல. இந்த காலகட்டத்தில் இந்த அனுபவம், இந்த மந்திரம் எவன் கையில் இருக்கோ அவன் உடல், அவன் இறக்கிறது எப்படி இறப்பான்னா தியான வடிவத்துல இறப்பாங்க. ஒண்ணு, உயிர் போன மாதிரியே தெரியாது, இறப்பான். ரெண்டாவது, அவன் உடலை நம்ம அந்த மாதிரி காற்றா மாற்ற முடியலன்னா அதுக்கு உரிய மரியாதையோட இங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு அவன் இந்த பக்கமெல்லாம் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. நேரடியா விண்வெளியோ எங்க ஒரு ஒளியோட சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருவாங்க. பிறப்பே பறக்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப மரண அவஸ்தையில படுக்க மாட்டாங்க. இந்த போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இந்த தேய்க்கிறது இருக்குல்ல, அந்த தேய்க்கிறதுலாம் இருக்காது. ஆனா இதுல என்னன்னா, இதுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, இதுக்கு ஒரு தர்மம் இருக்கு, அதை உணர்ந்து செய்யணும். அலட்சியமாக சாவு வந்த குரு பார்த்துக்குவாரு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. குரு கொடுத்திருக்கிறாரு, அந்த மாதிரி சோதிச்சு பார்ப்போம்னு செய்யக்கூடாது. எப்பயுமே சொல்றாங்க, அந்த தர்மத்தை ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும். இந்த உலகத்துல யார வேணாலும் அலட்சியப்படுத்தலாம். குரு கொடுக்கறதையோ குரு சொல்றதையோ அலட்சியப்படுத்தக்கூடாது. சோதிச்சு பார்க்கணும் கூட நினைக்க கூடாது. அதுல உண்மையா நின்னுக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு வடிவமா இருக்கும். அதை ஏதோ நம்மளுக்கு எல்லா பேர்த்துக்கிட்டையும் நிறைய பேர்த்துட்டு என்னன்னா, அப்படியே போவோம் கிராஜுவலா, அப்படியே கடமைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது, கொஞ்சம் ஃப்ரீயாகும் போது நிறைய தியானத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே ஆன்மீகத்தை முழு ஆன்மீகவாதியா மாறி அப்போ நம்ம பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறாரு. நீ முழு ஆன்மீகவாதியெல்லாம் மாற வேண்டாம். நீ இயல்பா கலர் சட்டை போட்டுட்டு அப்படியே போ. உன்னுடைய அனுபவம் தான் நீ காவி வெட்டி கட்டணுமா வெள்ளை வெட்டி கட்டணுமாங்கிறத முடிவு பண்ணும். நீ எல்லாம் முடிவு பண்ணாத அப்படிங்கறதான் அதோடைய பொருள். புரியுதா? உன் அனுபவம் தானா அதை பண்ணிரும். எந்த உடைய போட வைக்கணும்னா அது காட்டும், அது உனக்கு தீர்மானிக்கும். நீ பயப்படாம போ. ஆனா உன்னுடைய சாதகத்தை யாருக்காகனு பண்ணாத, உனக்காக பண்ணு. உனக்காக பண்ணு, ஊருக்காக பண்ணாத, உறவுக்காக பண்ணாத, உனக்காக பண்ணு. உன்னுடைய கலை உனக்காக பண்ணு அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு வடிவமா சொல்றாரு. அதே மாதிரி மனம் நின்னாதான் நீ யாருன்னு உன்னை தெரியுங்கிறது. மனம் நிக்காம தன்னை உணர முடியாது அப்படிங்கிறது. இந்த மனம் நிக்கிறது தான் சிதம்பர ரகசியம்ங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க ரொம்ப வடிவமா பார்த்து இந்த மந்திரம் தான், இந்த மந்திரத்தை விட்டுறாதீங்க. அதனால மிஸ் பண்ணிடாம இதை பண்ணிக்க. அதை பார்த்துக்க. நீ உணர்ந்து விட்டுறாத. இந்த காலகட்டத்தோட என்னுடைய பணியே மேக்சிமம் 100% இந்த காற்று, இந்த மாதிரி மோட்சத்துக்கு போறதுக்கு வழி இதுதான். அடுத்தது சாப்பாட்டுல இருந்து விடுதலை. புரியுதா? அடுத்தது நீ இப்ப ஏழையா இருக்கிறல்ல, உனக்கு ஒரு அமௌண்ட் வரப்போது இல்ல, அதுல இருந்து விடுதலை ஆக்கி விட்டுருவேன். அமௌண்ட் வந்துடும், ஆனா நீ இங்க இருக்க மாட்டேன். புரியுதா? அந்த அமௌண்ட்டை வேற எவனோ ஒருத்தன் அனுபவிப்பான், உனக்கு வேண்டாம். நீ அனுபவிக்க வேண்டியது வேற இருக்கு. நிறைய பேருக்கு ஞானம் அடைந்தா என்ன நடக்கும்னு தெரிஞ்சது இல்லை. சும்மா படிச்சிருக்காங்க. ஞானம் அடைஞ்சு பாருங்க, இந்த வாழ்க்கையோட அந்த வாழ்க்கை எவ்வளவு சுகம் இருக்குன்னு அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அடையாதனால உங்களுக்கு தெரியல. அதை அடைஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்க பணத்தோட நகை போட்டுக்கிட்டு ஒரு மினுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கல்ல, இது ஒண்ணு. இதை தாண்டி அங்க ஒண்ணு இருக்கு.
ஆனா நீங்க அதை அடையல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. நீங்களாம் பயப்படுறீங்க. சாமியார்கள்னா பிச்சைக்கார மாதிரி ஒரு மாதிரி பரதேசியா இருப்பான்னு. அவன் உள்ளுக்குள்ள ஆனந்தமா இருப்பான்னு அவனுக்கு தான் தெரியும். கஷ்டம் நெருக்கடி அப்படிங்கறதெல்லாம் பயிற்சியில தான். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்துலயும் விடுபட்டு ஆனந்தமா இருப்பான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இல்லற வாழ்க்கையில குழந்தை, கணவன், மனைவி இதுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்குங்கிறாங்கல்ல. இதெல்லாம் தாண்டி பிரம்மாண்டமான ஆனந்தம் ஞானத்துல இருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல யாருக்கும் தெரியாது, பார்த்தது இல்லை. பார்த்த ஞானிகள் அதை என்ன சொல்றாங்கன்னா, அது கடந்து போறது கஷ்டம்னால அவன் கஷ்டத்தை எழுதி வச்சான்ல, இதுல நம்ம ஆளுங்க பயந்துட்டு உட்காந்துடுறாங்க. ஓ பயங்கரமா இருக்குமா இருக்கு, இது எப்படி போறது என்ன ஏது. அதையும் தாண்டி நம்ம ஆளுங்க என்னன்னா ஏதாவது சாகசம் பண்ணலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. வேற என்ன கேட்கணும்? ஆமா, நான் சொல்லிட்டேன். கருணை என்னன்னு கேட்டீங்கன்னா, முக பாவனை சொல்லுவாங்க தெரியுங்களா? எப்படின்னா, ஒரு ஜோதியை பார்க்கும்போது ஒரு முகம் ஒரு கருணையோட ஒருத்தங்க அதுதான் கருணை. நீங்க காட்டுற கருணை அது கிடையாது. அதோட பார்வையில அந்த கண்ணுல ஒரு தெய்வீகம் ஒண்ணு தெரியுவாங்களா, அது பேர் கருணைங்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த கருணைங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு வடிவமா தெரியறது இருக்குல்ல, ஒரு ஜோதியே ஒரு உருவமா தெரியுது இருக்குல்ல, அதுதான் கருணை. நீங்க போட்டு இருக்க கருணை கிடையாது, அந்த கருணை கிடையாது. அந்த ஜோதியே ஒரு நேச்சர்ல ஒரு உருவம் மாதிரி அப்படியே இம்பாக்டை ஏற்படுத்துது இல்ல, பா என்ன கருணோட அப்படி பாக்குது நம்மள அப்படின்பாங்களா, அதுதான் கருணை. அப்புறம் தெய்வீகமா அந்த முகமே தெய்வீகமா மாறி நிக்குது இல்ல, என்னடா ஒரு முகத்தை பார்த்தா எவ்வளவு கருணை, அதுதான் கருணை. அதுதான் தேஜஸ் நீங்க சொல்றீங்கல்ல, ஆரா தேஜஸ் ஒளி, இதுதான் கருணை. நம்ம ஊர்ல இருக்கிற கருணை இருக்குல்ல, அது இந்த ஜாங்கிரியில முக்கிய ஒண்ணு எடுப்பீங்க பாருங்க, அது இந்த குலாப் ஜான்ல ஒண்ணு முக்குவீங்கல்ல, அந்த கருணை வேற. இந்த கருணை காற்றுல முக்கிறது. இந்த கருணையும் அந்த கருணையும் ஒண்ணு சேர்க்காதீங்க. இப்ப ஜீவகாருண்யத்துக்குள்ள என்னன்னா, நீ ஜீவகாருண்யம் அங்க இடத்துக்குள்ள நீ உணவு அருந்துறது, அந்த உணவே ஒரு நாள் உனக்குள்ள என்ன பண்ணுன்னா, உணவை எடுக்காத அளவுக்கு உனக்கு ஒரு ஏற்பாடுகளை அது பண்ணும். ஏன்னா அந்த ஜீவகாருண்யத்தை தோற்றி வைத்தவரே பசி இல்லாதவர், உணவுலிருந்து விடுபட்டவர். அவர் ஏன் தோற்றி வைக்கிறாருன்னா, முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் மாதிரி உணவை கொடுத்துதான் உணவுல இருந்து விடுபட வைக்கணும். தூக்கத்தை கொடுக்குறாங்க, உணவை கொடுக்குறாங்க, உடைய கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, குழந்தைய கொடுக்குறாங்க, வீட்டை கொடுக்குறாங்க, சுகத்தை கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்தவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு நாள் வர தெரியணும். வரமாட்டீங்க. அங்கவே நீங்க 70 வயசு ஆனாலும் வரமாட்டீங்க. புரியுதுங்களா? நீங்க வரமாட்டீங்க. ஏதாவது ஒரு வழியில நம்ம நீங்களா செத்தாதான் உண்டு, இல்லைன்னா வரமாட்டீங்க நீங்க. புரியுதுங்களா? அப்படி நீங்க வந்தாலும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு நண்பருக்கு லெட்டர் எழுதுற மாதிரி லெட்டர் எழுதுறீங்க. அன்பே சிவன் கடவுளே, இந்த மாதிரி சோதனையில நான் காவேரி கரையில வாக்கிங் போயிட்டு இருக்கணுமா, விழுந்து செத்துறக்கூடாது, என் மருமக கையால நான் சோறு வாங்கி திங்க கூடாது, படுத்திருக்கும் போதே அப்படியே தூக்கிட்டு போயிரு, அப்படியே கூட்டிட்டு போயிரு, என்னை விட்டுறாத அப்படின்னு கடிதம் எழுதிட்டு இருக்குங்க. அது இல்ல, ஒரு நாள் நீ விடுதலையாகி வரணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பணம் இருக்கும்போது, புகழ் இருக்கும்போது, குடும்பம் இருக்கும்போது நடுவுல நீ இருக்கணும், ஆனா விடுதலையாகி இருக்கணுங்கிறாங்க. விட்டுட்டு ஓடிவான்னு சொல்லல, பற்றற்று இரு. பற்றற்று இருக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு அந்த குருவோட இருந்து அவருடைய அலைவரிசையில அப்படி மாறுவ. முதல்ல பௌர்ணமிக்கு ஏன் நீ தியானம் பண்ண, பௌர்ணமிக்கு ஏன் சில மலைகளுக்கு, சில குகைகளுக்கு, சில இடத்துக்கு நீ வாடுறன்னா, அதோடைய அலைவரிசை உன்னை ஒரு நாள் பற்றிலிருந்து விடுபட வைக்கும் தான் சொல்றான். இப்ப நீ பௌர்ணமிக்கு வர்றது நகைக்காகவும், பணத்துக்காகவும், குழந்தை கல்யாணத்துக்காகவும் தான் வர்ற. ஆந்திராவிலேருந்து முக்காவாசி பேர் திருவண்ணாமலைக்கு வர்றது காசுக்காக தான் வர்றான். எவனும் ஞானத்துக்காகலாம் எவனும் வரல. ஞானம் கிடைக்குன்னா ஓடி போயிடுவான் எங்கிட்டாது. புரியுதுங்களா? ஞானம் எல்லாம் கிடைக்குன்னா திருவண்ணாமலை பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஞானம் வேண்டாங்க, எங்களுக்கு காசு வேணும், அப்ப அண்ணாமலையார் கொடுப்பாரான்ட்டு வர்றான். அப்ப பௌர்ணமிக்கு அமாவாசை எல்லாம் எதை குறிக்குது, எதை காட்டுதுன்னா, அங்க அலைவரிசை கக்குமா. எப்படி ஒரு நாகம் எப்படி கல்ல கக்குமோ, அந்த மாதிரி இந்த வானத்துல இருந்து அலைவரிசை கக்குமா.
அப்ப அலைவரிசை கக்கும் போது அந்த ரேடியேஷனுக்குள்ள இருந்து ஒருத்தன் உடல்ல இருந்து பெரிய பருவ மாற்றம் அடைகிறான். அப்பொழுது தியானத்தை மேற்கொள்ளும் போதோ, அவன் இந்த மாதிரி வகுப்புகளை மேற்கொள்ளும் போதோ, அப்பொழுது அவனுக்கு ஒரு உஷ்ணம் கிடைக்குதான். அந்த உஷ்ணத்துல இருந்து தூக்கம் குறைதான், உணவு எடுத்துக்கிறதுல குறைதான், உடைய மாற்றம் வருதான், பேச்சு மாறுதான், ஆசை மாறுதான், அவனுடைய இச்சை எண்ணங்கள் மாறுகிறதான். இந்த மாதிரிலாம் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சயின்ஸ்ல ஆராய்ச்சியா உறுதியா சொல்றாங்க. புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மையான வடிவம். அதை நீங்க அவசியமா பார்க்கணும். அப்ப ஒரு குரு கிட்ட என்னன்னா, தினந்தோறும் பௌர்ணமி தான் அவர்கிட்ட, டெய்லியும் பௌர்ணமி தான். அப்ப அவர் தோற்றி வைக்கிற பொருள், அவரோட இருக்கிற அந்த அலைவரிசை இருக்குல்ல, அது ஒரு முழுமையாக உங்களை என்ன வடிவத்துக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது எப்பொழுதுமே உங்களை ஒரு நாள் ஒரு நல்ல தன்மைக்கு மாற்றும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அப்ப எல்லாருக்குள்ளேயும் என்ன வடிவம் அப்படின்னா, அந்த அலைவரிசையிலிருந்து நீங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதா அதோட விஷயம். அப்ப நம்ம ஊர்ல நம்மளுடைய கோட்பாடுகள் கையில இருக்கிற என்ன இருக்குன்னா, ஒரு சாமி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா நமக்கு நிறைய நல்லது நடக்கும். 1. அடுத்தது, ஒரு சாமி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா நம்ம கஷ்டம் தீரும். 2. ஒரு சாமி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா மேஜிக் நடக்கும். 3. 4வது, ஒரு சாமி அன்னதானம் தோற்றி வைக்கிறதுல நாம போய் சாப்பிடணும், அது புண்ணியம். ஒரு சாமி அன்னதானம் தோற்றி வைக்கிறதுல நாம காசு கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும். அப்படி கொடுத்தா நம்ம வீடும் நம்ம வீட்டுல இருக்கிற சுத்தி எல்லாம் நல்லா இருக்குங்கிறோம். ஆனா ஒரு சாமியால விடுதலை வேணும், ஒரு அன்னதானத்திலையும் அவர்கிட்ட போய் இருந்தா விடுதலை வேணும்னு யாருக்கிட்டையுமே மைண்ட் இல்லை, ஒருத்தருக்கிட்ட கூட கிடையாது. அப்ப அன்னதானம் இல்லாவே தமிழ்நாடு உலகம் முழுக்க என்னன்னா, என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும், நான் பிரபலம் அடையணும், என் உடல் நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டு தான் காசு கொடுக்குறாங்க. ஆனா அன்னதானங்கிறது என்ன தெரியுமா? நீ விடுதலை ஆகிறதுக்கு அதுதான் துவக்கம். புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உன்னிடம் சம்பாதிச்சல்ல, உங்ககிட்ட இருக்குல்ல, எல்லாத்தையும் நீ திறக்க முடியாது, இப்படி அழிச்சிட்டு முடியாது. இதான் அதோடைய வடிவம். நீ அங்க போட்டு போகாத, அடுத்தது உன் ஜெனரேஷன்ல இருக்காங்க, அவனும் வீணா போயிருவான் அப்படிங்கறதான் அவன் செய்யும். ராமகிருஷ்ணர் 3500 கோடி ரூபாய் வச்சுட்டு, விவேகானந்தா அந்த 3500 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அது மேல உட்காந்துட்டு நீ சன்னியாச பரம்பரையை வழிகாட்டுன்னு சொல்லிட்டு போல, 2 திருவடையும் 2 கோமணத்தையும் கொடுத்து நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அதுதான்டா உன்னை காப்பாத்தும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அதிலே தான் வாழ்ந்தாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் அந்த மார்க்கத்துல இல்லாதனால அது இன்னைக்கு 3500 கோடி ரூபாய் சொத்தாகி போச்சு. அதே மார்க்கத்துல 2 பேர் இருந்திருந்தான்னா அங்க அந்த 3500 கோடி ரூபாய் சொத்து இருந்திருக்கிறாரு. சொத்து இருந்திருந்தாலும் அதே மாதிரி ஞானம் அடைஞ்சிருப்பாங்க. இந்த சொத்து தனியா கடந்திருக்கும், இவங்க தனியா நின்றுருப்பாங்க. இப்ப என்னன்னா, சொத்து மேல கடந்து உருண்டுட்டு கிடக்குறாங்க. இப்ப நீ சொத்து மேல கடந்து உருளக்கூடாது, அலைவரிசை மேல கடந்துதான் உருளணும். புரியுதுங்களா? இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க இதுல விட்டுட்டீங்கன்னா இயற்கை உங்களை உங்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஆனா வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தானே நான் இங்க போதனையை கொடுக்குறேன். அப்ப நீங்க இந்த வாய்ப்பை எந்த ரூபத்திலேயே அந்த இயற்கையையும் வெல்றதுக்கு உங்க சரணாகதியை பயன்படுத்தணும். அப்ப விட்டுறக்கூடாது அப்படிங்கறதா ஒரு விஷயம். அப்ப அவரு உங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கிறாருன்னா நீ வெல்லணும். ஆனா நீ வெல்ல முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி வெல்லுவதற்கு நீ முயற்சிக்கணுங்கிறது தான் இதோடைய செயல்பாடு. அப்ப இயற்கை நமக்கு சாதகமாக வீசாது, நாம் தான் சாதகமாக மாறணுங்கிறதுக்காக தான் சாதகம் பண்ணுவது குருவை நோக்கி வருது. அப்ப குருங்கிறது எதுக்குன்னா, எப்ப எல்லாம் நமக்கு சாதகமா இல்லையோ அப்ப குரு அந்த வானிலையா மாறி அந்த சாதகத்தை உருவாக்கி கொடுப்பாருங்கிறதுக்காக தான் குருவை நாட்டுது. அப்ப குருங்கிறது யாருன்னா, அவரே இந்த வானிலையாக இருப்பார். அப்ப ஒரு நாள் என்ன பண்ணுவாருன்னா, அவர் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் உருவாக்கி கொடுப்பாரு. அதுக்காக தான் குரு கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப சில நேரத்துல மாயை ஏதோ இயலாமையில நம்மளை அலட்சியப்படுத்தி வெளியில போயிடக்கூடாது. அப்ப நமக்குள்ள போதனைகள், நமக்குள்ள சிந்தனைகள்லாம் நம்ம குருவை தாண்டி உயரத்துக்கு போயிட்ட மாதிரி ஒண்ணு கிரேஸ் வந்துடும். அப்ப எல்லாம் ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். பொதுவா இவங்க என்னன்னா, இந்த பாவம் புண்ணியம் இது எல்லாத்தையுமே 2ஐயும் உள்ளடக்கி
அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணியை கொடுக்கும். புரியுங்களா? இது ரெண்டுக்குள்ளதான் வாழ்க்கையோட அடக்கம் இருக்கு. இது ரெண்டுமே கழிந்தாதான் நீங்க முழுமையா உங்க குரு உங்களுக்கு மோட்சம் கொடுக்க முடியுங்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டும் கழியாத பட்சத்துல நான் இரவு பகலா நானே பணி செய்யணுங்கிறார். நான் ரெண்டு கழியறதுக்காக உனக்கு ஒரு வேலை கொடுத்துருவேன். உன்கிட்ட நான் கொடுத்துருக்கிற மந்திரம், நீ போய் ஜீவகாரணியத்தை பாரு, நான் தோற்றி வைத்திருக்கிற கிளை எதுவும் பண்ணாத, நான் தோற்றி வைக்கிற இடத்துல போய் அன்னதானம் இயல்பாக நீ என்ன பண்ண முடியுமோ, பிராக்டிக்கலா என்ன பண்ண முடியுமோ அதை போய் பாரு. அங்க மிகைப்படுத்திடாத, அங்க ஒரு சங்கம் மாதிரி எதுவும் பேசிடாத, கவனமா ஒரு வேலை பண்ணிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம்ல. அப்ப அந்த புண்ணியமும் பாவமும் கழிஞ்சு உனக்குள்ள ஒரு தியானம் நடக்குதான்னு பார்ப்பாரு. இது மூணும் ஒரே நேரத்தில் நடக்கணுங்கிறாரு. புண்ணியமும் கழியணும், பாவமும் கழியணும், தியானமும் நடக்கணும். இந்த மூணும் நடக்கலைன்னா நாமே வருவோம். உனக்கு எது பேலன்ஸா இருக்கோ அதை சரி செஞ்சு நாம இதுக்கு மேல உன்னை விட மாட்டோம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த பிறப்புல நாம என்ன சொல்றோம், இந்த இதுல என்ன சொல்றோம்னா, நிச்சயமாக நிறைய பேரால இந்த மூணையும் கடைபிடிக்க முடியாது. அப்ப அவங்களுடைய உடல் விட்டாலும் அவங்களுக்கு அடுத்த பிறப்பை நம்ம கொடுக்க மாட்டோம். அது கண்டிப்பா ஏதோ ஒரு வடிவத்துல மோட்சம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்றோம். இந்த முறையில அது நம்ம விட மாட்டோம். அது உறுதியா அது இங்க நிறைய பேருக்கு அது நிகழ்ந்தே தீரும். நம்மளை பார்க்க வர்றவங்களுக்கு, நம்மளோட இருக்கிறவங்களுக்கும் மோட்சம் கண்டிப்பா விட மாட்டோம். அது இந்த காலகட்டத்துல அது நிகழப்பட்டாகணும்னு இருக்கு. அது நிகழப்பட்டவங்க. இப்ப ராமலிங்க சுவாமிகளே என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய ஜீவகாரணியத்துக்கு உயிர் அளிக்க வந்தவர் நீங்க அப்படின்ட்டாரு. இதே அந்த காலகட்டத்துல என்னால அந்த வானிலை, அந்த சூழல்ல இதை முழுவதுமாக என்னால எடுத்துட்டு போக முடியல. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை திறவுகோலா நீ வச்சு திறந்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா நீங்க களத்துல நின்று திறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ உங்கள்கிட்ட கையில கொடுத்து திறந்துக்கப்பேன், திறக்காத மாணவன்கிட்ட நானே திறப்பேன் அப்படிங்கறதா இதோட வடிவம். அப்ப இதை நீ பார்த்துக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப இதா இருக்கு. அப்ப உன்னுடைய தியானம் என்பது நீ பணி செய்யறதுக்கும் நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். தியானம் செய்யாதவன் பாவத்தையும் புண்ணியத்தையும் கழித்துட்டு பிறப்பிலிருந்து விடுபடுவாங்கிறது தான் இதோடைய பொருளா இருக்கு. அப்ப இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் கழிக்க முடியாதவனுக்கும் நாம் போராடி நாம் தியானம் செய்து அவன் பாவ புண்ணியத்தை கழித்து அவனை நாம அமுச்சு விட்டுருவோம். அதுக்காக இன்னொரு பிறப்புக்கு தள்ளி விட மாட்டோம்னு சொல்றோம். இதே பிறப்புல இருந்து அவனுக்கு விடுதலை அளிக்கப்படும், அதுக்கு வாய்ப்பை உருவாக்கப்படும் அப்படிங்கிறது முக்கியம். தயவு கூர்ந்து எந்த பணி நீங்க செய்தாலும் அதை அப்படியே அந்த ஓரமா வச்சுட்டு இந்த பணிக்குள்ள நீங்க பாட்டுல இயல்பா யாரோடையும் கட்டுப்பாட்டுல இல்லாம, இந்த குரு என்ன சொல்றான்னா, என்னுடைய கட்டுப்பாடு இல்லை, அந்த அலைவரிசையோட நீ பாட்டுல பயணம் பண்ணிட்டே இரு, நீ பாட்டுல போ, அது உன்னை வழி நடத்தும், அது உனக்கு ஒரு பாதையை காட்டும் அப்படிங்கிறதுதான் நம்மளோட செயல். அப்ப இந்த உடல் வழியில இருந்தோ, உன் குண்டலினி சக்தி உனக்கு ஏதாவது தொந்தரவு பண்றதா இருந்தாலோ, இல்ல காம உணர்வு மேல எழும்பதா இருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது இச்சைகள் இருந்தாலோ, நம்மளால நம்மளுடைய கட்டுப்பாட்டுல அது கொஞ்ச நாள்ல இயல்புக்குள்ள வந்துடும். உண்மையா நம்மளை கடைபிடிக்கிறவனுக்கு குண்டலினி சக்தியை தலை வணங்கி நிற்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்குள்ள குண்டலினி சக்தி நாகம் இருக்கு பத்தியா, என் பேரை சொன்னா தலை வணங்கும். வழங்கலைன்னா அதுக்கு சாபம் வந்துடும், அதுக்கே தெரியும். நாகமே பயப்படும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஒருத்தருடைய வளர்ச்சிங்கிறது இதுதான் உண்மை. அப்போ இடுப்புல இருக்கிற நரம்பு இப்படி எழுந்து நின்னா கூட என் பேர் சொல்லும் போது அது மரியாதை கொடுக்கும், பயப்படும். விஷம் கொண்ட நாகமா இருந்தா கூட அது பயப்படும். அதுதான் அதுக்குள்ள இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவம் அதுதான். அப்ப அந்த மாதிரி ஒரு வடிவத்துல இருக்கும்போது உடல் சார்ந்த பிணி, துன்பம், இந்த மாதிரி செயல், இந்த மாதிரி சூழல்கள்லாம் கட்டாயமாக என்னை நேரடியா நீ பார்க்க வேண்டியதில்லை. அந்த உண்மையான அலைவரிசையை பிடிச்சன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு ஒரு டைரக்ஷனை உனக்கு காட்டுங்கிறத ஆத்மார்த்தமா சொல்றேன். அதை நீங்க பார்க்க உண்மையா பிடிச்சுக்க. நான் ஒரு கிராமத்துல வளரும் போது இப்படி வருவேன்னு நான் நினைச்சேன்னா, என்ன ஒரு அலைவரிசை உண்மையா வழி நடந்துச்சு இல்ல, அதே மாதிரிதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த அலைவரிசை உன்னை உண்மையிலே கரெக்டா வழி நடக்கும். அப்படி ஒரு அழகா யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துட்டு போவோம். நீ எவ்வளவு பெரிய கொடூரமான தியானம் பண்ணி மோசமான நிலையில இருந்தா கூட உன்னுடைய போக்கை மாற்றி கொண்டாந்துடும். ஆனா நீ என்ன பண்ணணும்னா, 2-3 வேலைகளும் செஞ்சனா அங்க இந்த உண்மை அலைவரிசை வராது. புரியுங்களா? அப்ப அதை நம்ம பார்த்துக்கணும். அப்ப எப்பயுமே இயல்புகளை மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க
குண்டலினி சக்தியை பத்தி எல்லா ரகசியமும் தெரிந்தும், நெற்றி கண்ணை பத்தி ரகசியம் தெரிந்தும், சக்கரத்தை பத்தி ரகசியம் தெரிந்தும், எளிதா 3 நாள்ல ஒரு மனிதன் ஒரு நல்ல பொசிஷனை எட்டுறதுக்கான வழி தெரிஞ்சும் நாங்க ஏன் சொல்லி கொடுக்காம இருக்கிறோம்னா, அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி உருவாக்கப்படணுமோ அப்படிதான் உருவாக்கப்படணும். அதுக்காக நம்மகிட்ட ஒரு வித்தை இருக்குங்கிறதுக்காக அப்படியே எடுத்து போய் ஒருத்தட்ட போய் அடிக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அது தர்மம் இல்லை. அது அவருக்கு எப்ப தேவைப்படுமோ அப்பதான் கொடுக்கணும். எங்களுடைய ரோல்னா தேவைங்கும் போதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து நிக்கணுமே வந்து, தேவையில்லாதப்ப உங்களை வந்து நாங்க வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்ப இருக்குங்கிறதுக்காக நான் வந்து உன்கிட்ட என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா நான் ஒரு வியாபாரியா ஆயிருவேன். அப்ப வியாபாரியா ஒரு குரு மாறக்கூடாது. ஒரு குருவுடைய ரோல் என்னன்னா, மேலிருந்து ஒரு விஷயம் பொக்கிஷம் கிடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொக்கிஷம் பார்த்து கொடுக்கணும், அதை விற்க கூடாது, பார்க்கணும். அப்படியே அவங்க நம்மளை வந்து என்ன மாதிரி வடிவத்துல புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் பரவாயில்ல, அது எப்ப கொடுக்கப்படணுமோ அப்பதான் கொண்டு சேர்க்கணும். அதுவரையும் நீ காத்திருக்கணும். அப்ப நீங்க வந்து மற்ற ஆசிரமங்கள் மாறிங்கிறதுக்கெல்லாம் இங்க இல்லை. ஏன் இல்லைன்னா, அனுபவம் பெற்ற எவனுமே அப்படி செய்ய மாட்டான். எந்த உலகத்திலையும் நீங்க அனுபவம் பெற்றவன்கிட்ட போனீங்கன்னா அவன் வந்து தன்னுடைய அனுபவத்தை தேவையில்லாமல் விரயம் பண்ண மாட்டான். அவனுடைய உடலிலிருந்து என்ன பாகம் பிரிந்து போனாலும் அவனிடம் இருந்து ஒரு அனுபவத்தை வாங்க முடியாது. அது கரெக்டா கொடுக்க வேண்டியவங்கள்ட்ட மட்டும்தான் கொடுப்பான். இல்லைன்னா ஒரு மண்ணுல கூட அந்த அனுபவத்தை பதிச்சு வச்சுட்டு போவான வந்து எந்த மனிதன்ட்டையும் கொடுக்க மாட்டான். இது நிதர்சனமான உண்மை, இது சத்தியம்.